ஹலோ எவ்ரிவன், இது ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் பற்றின கதை. என்னோட இமேஜினேஷனில் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் இந்த ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஸோ டிஸ்க்ளைமர் நோட்டீஸ், இட்ஸ் மை இமேஜினேஷன். ஒரு நாட்டில் அந்த அரசன் அந்த மக்களை ஒழுங்காகவே பார்த்துக்கலையா. 80% ஆஃப் த மக்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அந்த அரசரை எப்படி எதிர்த்து போராடுறதுன்னு தெரியல. ஆனால் மிச்சம் இருக்க அந்த 20%க்கு மனசில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த அரசரை நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி என்ன பண்ணிடலாம், இவரை துரத்தி விட்டுறலாம், நம்மளே ஆளலான்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த 20% பேர் மிச்சம் இருக்க 80% பேரை எப்படி கன்வின்ஸ் பண்ணி மன்னராட்சியை மக்களாட்சியாக மாற்றினாங்கிறதான் பார்க்க போகிறோம். அந்த 20%ல் கொஞ்சம் சோல்ஜர்ஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் தைரியமாக என்ன பண்ணுறாங்க, படையை திரட்டுறாங்க மன்னருக்கு எதிராக. மிச்சம் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மக்களுக்கு இந்த போராட்ட உணர்வை கொண்டு வரதுக்காக நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. கொண்டு வந்த புது விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. ஸோ ஒரு போராடணுங்கிற ஒரு வெறியை அவங்களுக்கு கொடுத்துச்சு. இது என்னோட நாடு, இந்த நாட்டை ஆள்றதுக்கான எல்லா உரிமையும் எனக்கும் இருக்கு அப்படின்னு ஒரு சிட்டிசன் மனசுலையும் பதிய வச்சாங்க. மன்னராட்சியை குறிக்கிற அந்த ஃப்ளாகை மாற்றிட்டு மக்களாட்சியை உள்ளே கொண்டு வராங்க. இல்லை, நாட்டில் நடக்கிற அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு எஸ்டேட் ஜெனரல்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் அந்த முடிவெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அது வேண்டான்னு சொல்லிட்டு மக்களால் ஒரு பிரதிநிதியை எடுத்து அந்த பிரதிநிதி மக்களோட பிரச்சனையை பற்றி பேசணும்னு நேஷனல் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுறாங்க. மக்களிடையே போராட்ட உணர்வை கொண்டு வரணுங்கிறதுக்காக நிறைய பாட்டை எழுதுறாங்க. தான் என்னோட நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மையப்படுத்தி நிறைய பாட்டு, உறுதிமொழியெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் நிறையா பண்ணுறாங்க. இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்படியாக போராட்டம் பெருசாக பரவலாக நடக்க ஆரம்பிக்குது. மக்கள் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மன்னருக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது பிரான்ஸ் நாட்டு மட்டுமல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற மக்களையும் இவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் உங்களுக்கு விடுதலை வாங்கி தரோம், எங்கள் கூட சேருங்க, நம்ம போராடி மன்னரை ஜெயிச்சுட்டு நம்மளோட ஆட்சியை கொண்டு வரலான்னு பக்கத்தில் இருக்க நாட்டையும் அவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு இதுதான் ஜக்கோபின் கிளப். இந்த ஜாக்கபின் கிளப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இந்த நேஷனலிசம்ங்கிற ஐடியாஸை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இவங்க மூலமாக தான் ஃப்ரெஞ்ச் ஆர்மிஸ் ஹாலாந்து, பெல்ஜியம், ஸ்விட்சர்லாந்து அண்ட் இட்டாலிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நுழையுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரியோட வரேன். பபாய்.